வணக்கம் நண்பர்களே. போன வாரம் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸ் டிசைன் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு ஹவுஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் நமக்கு ஆல்மோஸ்ட் 65/43 ஃபீட் அளவில் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ மேலே 2 பெட்ரூமும் கீழே 2 பெட்ரூம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். கோட்டையாடும் 2 கோட்டையாடு கொடுத்துட்டு விண்ட் சிம்னியும் டிசைன் பண்ணியிருக்கோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த பிளாட்டுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ரண்ட்லேயே இந்த மாதிரி ஒரு போர்ஷன் அமையுது. ஸோ நேரோ டவுன்னா 65/18 ஃபீட்டில் அதுக்கப்புறம் தான் நமக்கு பில்டிங் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஏரியாவில் நம்ம கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஒரு நல்ல கார்டன் ஸ்பேஸும் அமைச்சிக்க முடியும். அதே மாதிரி உள்ளே என்டர் ஆன உடனே நம்ம ஒரு சிட் அவுட் ஏரியா ஒன்று பார்க்குறோம். ஸோ இந்த சிட் அவுட் ஏரியா டேரெக்டாக நம்ம ஃபாயர் ஏரியாவுக்கு என்ட்ரு வரும். இந்த ஃபாயர் ஏரியா நமக்கு 10 feet 6 inch 10 feet 6 inch அளவில் இருக்குது. ஸோ இந்த ஃபாயர் ஏரியா நம்ம டேரெக்டாக லிவிங் ரூமுக்கு என்டர் ஆகிக்கலாம். இந்த லிவிங் ரூம் நமக்கு 18 feet 6 inch 16 feet அளவில் அமைஞ்சிருக்கு. இன்டீரியர்ஸ் ரொம்ப நம்ம மினிமலிஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் நீஷும் தெரியும். இந்த மாதிரி ஒரு நீஷ் பொசிஷன் கொடுத்துட்டு இங்கே ஃபோட்டோ ஃப்ரேமும் நம்ம ஹேங் பண்ணிக்க முடியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டைனிங் டேபிளும் ஒன்று கொடுத்துட்டு ஃபிஷ் டேங்க்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே லிவிங்லேருந்து நம்ம உள்ளே வந்த உடனே ஒரு ஓப்பன் கோட்டையாடு ஒன்று பார்க்குறீங்க. இந்த கோட்டையாடு நமக்கு என்டையராக ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ மேலே எந்த கிளாஸும் இருக்காது. சேஃப்டிக்காக மட்டும் நம்ம போகல ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 2 சைட்லையும் ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி சீட்டிங் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்து இந்த ஏரியாவை தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதனுடைய வைடு ஆல்மோஸ்ட் நமக்கு 7 feet 3 inch அளவில் இருக்குது. இங்கேருந்து நம்ம டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். கிச்சன் நமக்கு ஐலாண்ட் கிச்சன் கான்செப்டில் அமைஞ்சிருக்கு. 18 feet 6 inch லாங் ஃபீட் இந்த டைமென்ஷனில். ஸோ சென்டரில் நம்ம இது மாதிரி சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். கிச்சன்லேருந்து நம்ம டேரெக்டாக ஒர்க் ஏரியாவுக்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இங்கே இருந்தால் நமக்கு பேக் சைட் கேட் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பேக் சைடில் ஒரு ரெடிமேட் ஸ்விம்மிங் பூலும் கொடுத்துருக்கோம். அதனுடைய காம்பவுண்டோட வாலில் ஃபவுண்டெயினும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னுடைய ஃபேவரட் ஏரியாவுக்கு வந்திருக்கும். மாஸ்டர் பெட்ரூம் 16 feet by 16 6 inch அளவில் இருக்குது. இந்த பெட்ரூம் நமக்கு சிட் அவுட் ஏரியா ஒன்று இருக்குது. இந்த டாய்லெட்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து நம்ம சிட் அவுட் ஏரியா ரீச் ஆனோடனே 12 feet by 10 feet அளவில் ஒரு சிட் அவுட் ஏரியா ஒன்று பார்க்குறோம். இதில் நம்ம என்டையராக கிரில் ப்ரொவிஷன் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட்லி நமக்கு பால்கனி மேலே எக்ஸ்டெண்ட் ஆகிறதால அது வரைக்கும் நமக்கு செமி கவர்டாக இருக்கும். மீதி இருக்க எல்லாமே நம்ம கிரில் போட்டுட்டு மேலே கிளாஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது மேலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்கும். இதில் இந்த மாதிரி சீட்டு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டாய்லெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ட்ரோப் ஏரியா ஒன்று பார்க்குறோம். இது ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வார்ட்ரோப் யூனிட்லேருந்து நம்ம டேரெக்டாக டாய்லெட்டுக்கு ரீச் ஆகிக்கலாம். டாய்லெட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6 feet by 8 feet 6 inch அளவில் இருக்குது. இந்த டாய்லெட் நல்ல வென்டிலேஷன் இருக்குங்கிறதுக்காக நம்ம மேலேருந்து ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே போகலா மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக சன்லைட்டும் ரெயினும் நம்ம உள்ளே வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எல்டர் பெட்ரூமில் ஒரு கோட்டியர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். அதுவும் பார்க்கலாம். ஸோ எல்டர் பெட்ரூம் நமக்கு 13 feet 5 inch 14 feet அளவில் இருக்குது. இதில் நம்ம வார்ட்ரோபும் சீட்ரூம் இந்த கார்னர் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ப்ரொஜெக்ஷன் ஏன் வருதுன்னா நம்ம டாய்லெட் வெளியே சைட்லேருந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ப்ரொஜெக்ஷன் வருது. கடைசியாக பிளானும் கொடுத்துருக்கு. அதை ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரூம் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த கோட்டையாட் விசிபிலிட்டி இருக்கும். இந்த கோட்டையாட் விசிபிலிட்டி இருக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் இருக்குது. இந்த டாய்லெட் ப்ரொவிஷன் நமக்கு 4 feet 6 inch லாங் ஃபீட் 6 inch அளவில் இருக்குது.
ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம இந்த சைடில் நமக்கு ஃபாயருடைய என்ட்ரிக்கு ரீச் ஆச்சு தான் மேலே வந்து ரீச் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரு ஆனோடனே நமக்கு ஹோம் தியேட்டர் ரீச் ஆகும். இந்த ஹோம் தியேட்டருடைய மெஷர்மெண்ட் 18 feet 6 inch 16 feet 8 inch அளவில் இருக்குது. இதுலேருந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பால்கனி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இந்த பால்கனி நமக்கு 12 feet by 11 feet 5 inch அளவில் இருக்குது. ஸோ மேலே வந்து 2 பெட்ரூம் நம்ம பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து 13 feet by 14 feet அளவில் இருக்குது. இதில் நம்ம கோட்யார்டு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா கீழே. இந்த கோட்யார்டுக்கு நம்ம ஃபுல் ஆக்சஸ் வந்து இந்த சைட்லேருந்து கொடுத்துக்கலாம். ஸோ சேஃப்டிக்காக நம்ம கிளாஸ் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இங்கேருந்து ஒரு டாய்லெட்டும் பார்க்கலாம். இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் அரௌண்ட் 6 feet 11 feet 6 inch அளவில் இருக்குது. இதுவும் நம்ம வெட் அண்ட் ட்ரை தனியாக பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சவுத் வெஸ்ட்டுக்கான இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூம் நமக்கு 16 feet 16 feet 6 inch அளவில் இருக்குது. இதில் நம்ம பால்கனி ப்ரொவிஷனும் பார்க்கலாம். 12 feet 2 inch 5 feet 8 inch அளவில். ஸோ இந்த பால்கனிலேருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா கீழே இருக்கிற சிட் அவுட் ஏரியா நம்ம விசிபிலிட்டி தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூமுடைய டாய்லெட்டுக்கு வந்தோம்னா அதே மாதிரி வாட்டர் ப்ரீச் ஆகிட்டு டேரெக்டாக நம்ம டாய்லெட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஹோம் தியேட்டர்லேருந்து டேரெக்டாக நம்ம ஓப்பன் டெரஸ்க்கும் ரீச் ஆக முடியும். இந்த ஓப்பன் டெரஸ் ஒரு செமி கவர்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து மேலே போனோடனே ஒரு விண்ட்ஷீல்டு மாதிரி ஒரு பொசிஷன் பார்க்குறீங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இந்த ஹவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வாரத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டன்னிங்கான ஹவுஸ் டிசைனோடு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.